கேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இது ஒரு வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தனியாக போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து பிஸ்கெட்ஸ்னால் பண்ணது. மெரிகோல்ட் பிஸ்கெட் இல்லை ஏதாவது க்ரீம் பிஸ்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். என்கிட்ட வந்து மெரிகோல்ட் பிஸ்கெட் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே போட்டு கொஞ்சமாக வந்து சாக்கோ பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் பால், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு 145 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் தான் ட்ரை பண்ணேன். இதவே நீங்கள் வந்து அவன்லேயும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மோல்டு இருக்குது என்கிட்ட. கேக் மோல்டு இருந்துச்சு, இல்லாட்டி ப்ரௌனி மோல்டு இருந்துச்சு அப்படின்னா எதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கப் கேக் மோல்டு இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து வைக்கிறதுக்கு வேறு எதுவும் மோல்டு இல்லை. அதனால் இந்த ப்ரௌனி மோல்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஏர் ஃப்ரையரில் நீங்கள் பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலான்னு வச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் 145 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக கேக் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேக்கெட் மேரிகோல்டு பிஸ்கெட்க்கு நான் வந்து ஒரு 1/4 கப் சாக்கோ பவுடர் போட்டேன். ரொம்ப போட தேவையில்லை. ரொம்ப போட்டோம் அப்படின்னா கசந்த மாதிரி ஆகிடும். இந்த ப்ரௌனி மோல்டில் நல்லா ஃபுல்லாக மேலே ரைஸ் ஆகிருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கேக்லாம் சூடாக சாப்பிடும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கப் கேக் மோல்டும் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இதில் வைக்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஷேப் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. இதே அவனில் அந்த ட்ரேயில் வச்சு வச்சோம் அப்படின்னா இன்னும் அதோடய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பசங்க வந்து ரொம்ப இன்றைக்கி விரும்பி சாப்பிட்டாங்க. இது வந்து நான் ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். தனியாக வந்து கேக் ரெசிபி கேட்டவங்களுக்காக நான் இது ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ரீம் கேக்கில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு க்ரீம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மெல்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்ஷித்துக்கும் ரொம்ப பிடிக்குது நான் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே. டெய்லி நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லையா. டைமுக்கு நம்ம இந்த மாதிரி கேக் வந்து நம்ம அவனில் இல்லாமல் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போய் பண்ணி பாருங்கள்.